Hi, hello, welcome back to our channel. நான் உங்க PK வந்தாச்சு. ஸோ பாரதி ராஜா அவர்கள் இறந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அழுத கண்கள் எல்லாத்துலேயும் ஈரம் கூட இன்னும் முழுசா முடியாத சுச்சுவேஷன்ல குருவை தொடர்ந்து சிஷியனும் இயற்கையை எழுதி இருக்கிறது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாக்யராஜ் அண்ட் பாரதி ராஜா ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவினுடைய இமயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சினிமா வந்துட்டு செட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருந்த சினிமாவை வெளியில கொண்டு வந்து எடுத்து சினிமாவுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோம்னா, பாக்யராஜ் திரைக்கதை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒரு புது வடிவம் கொடுத்ததோட மட்டும் இல்லாம படத்துல கதை, அதை தாண்டி வந்துட்டு ஹீரோ ஹீரோயின்ஸ் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் விட திரைக்கதை ரொம்ப முக்கியம் அப்படின்றத அடிச்சு சொன்னவர் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா குருவுக்கு நிறைய சிஷியன்கள் கிடப்பாங்க. ஆனா குருவே வந்துட்டு ஆச்சரியப்படந்து பாராட்டி அதை தாண்டி வந்துட்டு எப்பா என்ன மாதிரி ஒரு டேலண்டரா அப்படின்னு சொல்லக்கூடிய சிஷியன்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாரதி ராஜாவே பல இடங்கள்ல பார்த்து வியந்த ஒரு சிஷியன் தான் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லலாம். சோ தமிழ் சினிமாவில் வந்துட்டு சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா பார்க்கப்பட்ட காலத்துல டைரக்டரா உருவெடுத்து எதெல்லாம் வந்துட்டு சென்டிமெண்ட்ஸா இருந்துச்சோ அது எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு தன்னுடைய காமெடியின் மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்களை சிரிக்க வச்சதோட மட்டும் இல்லாம பெரும்பாலான படங்களை 100 நாட்களுக்கு மேல கொடுத்து தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்ட ஒரு மனுஷன் தான் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல குஷ்புவினுடைய மகள் கல்யாணத்தை போய் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணிட்டு நேத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காலையில மார்னிங் வாக்கிங் போயிட்டு வராரு. வாக்கிங் போயிட்டு வந்துட்டு போன்ல யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு பார்த்தோம்னா திடீர்னு சரிஞ்சு விழுகிறாரு. ஏதோ மயக்கம் போட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற அந்த ஒரு டைம் பீரியட்ல தான் தெரியுது அவர் மயக்கம் போடல, நம்ம மனசு எல்லாத்தையும் உடைச்சு அறிஞ்சிட்டு அவர் நம்ம எல்லாத்தையும் அழுக வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு உறக்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று இந்த நியூஸை பார்த்த பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஃபேக் நியூஸா இருந்துடக்கூடாதான், இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறமா இல்ல அது ஃபேக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 190 பேர் வந்துட்டு அப்படிதான் நினைச்சாங்க இது உண்மையா இருந்துராது, இது வந்துட்டு உண்மையா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இல்ல இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் வருது. திரையுலகமே துயரத்துல மூழ்கடிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த பாக்யராஜ், பாக்யராஜினுடைய பயணம் என்ன அப்படின்னு சொல்லிதான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ பாக்யராஜ் அவருடைய சினிமா பயணம் அப்படின்றது 1979ல அவருடைய குருவான பாரதி ராஜாவை வச்சே ஏற்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். புதிய வார்ப்புகள் அப்படின்ற படத்துல ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. இன்னும் சொல்ல போனோம்னா பாக்யராஜ் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது பாரதி ராஜா கிட்ட பல நெருங்கிய வட்டாரங்களுமே இது ஒரு விஷப்பரிச்சை, போய் அவனை ஹீரோவா வச்சு படம் பண்ணுன்றீங்க, நீங்க கால் ஷீட் கேட்டா கொடுக்கறதுக்கு எத்தனை முன்னணி ஹீரோக்கள் காத்து கிடக்காங்க, அதை தாண்டி பாரதி ராஜா இருக்கார் இல்லையா, பாரதி ராஜா கூட ஒரு படம் பண்ணிட மாட்டோமான்னு சொல்லி பலர் வெயிட் பண்ணும் போது நீங்க ஏன் அவனை போய் ஹீரோ ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலர் கேட்டப்பையும் இல்ல பாக்யராஜ் கண்டிப்பா வந்துட்டு ஹீரோ மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நம்பி அவரை ஹீரோவா அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறமா ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் பண்ண சம்பவங்கள் ஒன்னொன்னுமே நின்னு பேசக்கூடிய சம்பவங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம புதிய வார்ப்புகள் திரைப்படம் இருக்கு இல்லையா, அதுலயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திரைக்கதை மட்டும் இல்லாம வசனத்தையும் பாரதி ராஜாவோட சேர்த்து எழுதுறாரு. தன்னுடைய முதல் படத்துக்காகவே வசனங்களுக்காகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு காலகட்டத்துல தேசிய விருதையும் வாங்குறாரு பாக்யராஜ். இதை தாண்டிதான் வந்துட்டு பார்த்தோம்னா தன்னுடைய முதல் படமா அவரே டைரக்ட் பண்ணி நடிச்ச சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்றாரு. அன்னைக்கு வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சென்டிமெண்ட்ல தமிழ் சினிமா மூழ்கி கிடந்த காலத்துல ஒரு நெகட்டிவான டைட்டிலோட தன்னுடைய முதல் படத்தை இயக்குனாரு அப்படின்னு சொல்லலாம். திரைக்கதை வசனம் அப்படின்னு சொல்லிட்டு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஓடுது. ஸோ பாக்யராஜ் அடுத்து என்ன மாதிரி படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும் போதுதான் ஒரு கை ஓசை அப்படின்னு சொல்லி படம் எடுத்ததோட மட்டும் இல்லாம
அதுல ஊமையாவும் நடிக்கிறாரு. பலருமே வந்துட்டு ஏன் இப்படி ஒரு விபரீத முடிவு, படம் ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு சூப்பரா ஓடி இருக்கும் போது ரெண்டாவது படம் அதை விட பெட்டரா பண்ணலாமே, ஊமையா நடிச்சீங்கன்னா அதை மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல என் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரைக்கதையின் மூலியமாவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு புரிய வச்சு ஒரு ரொம்ப பெரிய வெற்றி அப்படின்றத கொடுத்திருந்தாரு. அங்க ஆரம்பிச்சவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு படமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜெனர்ல பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு படம் கிராமத்து பின்னணியில இருந்தா ஒரு படம் அப்படியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிட்டி சைடு போயிடும். அதை தாண்டி வந்துட்டு கதைக்களம் அப்படின்றத டிஃப்ரெண்டா யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பாக்யராஜ். ஸோ மௌன கீதமா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு அவருடைய கெரியர்லயே அதிகமா சிரிக்க வச்ச படம் அப்படின்னா இன்று போய் நாளை வா அப்படின்ற படம். ஸோ புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வரக்கூடிய ஒரு பொண்ணுக்காக 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே ஜோவியல் டைப்ல சொல்லியிருப்பாரு அந்த படத்தை. அதை தாண்டி விடியும் வரை காத்திர திரைப்படத்துல நெகட்டிவ் ஷேடா இருந்தாலும் சரி, அந்த 7 நாட்கள் திரைப்படமா இருந்தாலும் சரி, முந்தானை முடிச்சு, இந்த மாதிரி பல படங்கள்லயும் பல பரிணாமத்துல வந்துட்டு பார்த்தோம்னா மக்களை வியக்க வச்ச ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கதாபாத்திரத்தை அவரே வடிவமைக்கிறதுனால மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய ஒருத்தர், தங்கச்சிகளுக்காக வந்துட்டு கஷ்டப்படக்கூடிய அண்ணன், வேலை வாய்ப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞன், அதை தாண்டி சொத்துக்காக மனைவியை கொலை பண்ண துடிக்கிற ஒரு கணவன், இது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மனைவியை இழந்துட்டு ஒரு ஊருக்கு டீச்சரா வரக்கூடிய ஒரு டீச்சர் அப்படின்ற மாதிரி பல கேரக்டர்ல வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அன்னைக்கு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட 2K கிட்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரே ஒரு திரைப்படத்தை சொன்னாவே அவருடைய நடிப்புக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல வந்துட்டு ஜெயம் ரவியினுடைய அப்பாவா நடிச்சிருப்பாரு. த்ரிஷாக்காக வந்துட்டு ஜெயம் ரவி கிராமத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த மிளகா சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த காரத்தை எப்படா தாங்குற அப்படின்ற அந்த ஒரு சீன்ல பாக்யராஜனுடைய யதார்த்தமான நடிப்பை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி நடிச்சு டைரக்ட் பண்ணி பலரையுமே சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கு கொண்டு போன ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படின்றது யாராலையுமே ஈடு செய்ய முடியாத ஒரு மாபெரும் இழப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரத்துல அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய இழப்புனால வாடக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம சேனல் சார்பா ஒரு ரொம்ப பெரிய ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு வேறொரு வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.